யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. 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 யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. 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 இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மாலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. 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 இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மாலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே.
கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவிக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மளை எல்லா பயங்களுக்கும். என்ன பயம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பயம். நேற்று பயந்த மாதிரி இன்னைக்கு பயப்படுறது, இன்னைக்கு புதுசா பயப்படுறாங்க. பயம் புது புதுசா உண்டாகுது பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா பயத்திலும் இருந்து அவர்களை நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் அப்படி ரட்சிக்கிறார்? எல்லா பயத்துக்கும். குடும்பத்தை குறித்த பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, பொருளாதாரத்தை குறித்த பயமா, சரீரத்தில் நடக்கிற சில கோளாறுகளை குறித்த பயமா? நான் சொல்றேன், எந்த பயமானாலும் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒன்ன செய்யறார். என்ன பண்றாருன்னா, எல்லா பயங்களுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை ரட்சிக்கிறார். கரம் தட்டி இந்த ரட்சிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ரட்சிக்கிறவர் அவர். உலகத்துக்கு ரட்சகராக வந்தார் பாருங்க. இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் முழு உலகமும் கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருகிற நாம் எப்படி கொண்டாடுறோம்னா, அவர் ரட்சகர் என்பதை கொண்டாடுறோம். எத்தனை பேர் கர்த்தரை ரட்சகரா கொண்டாடுறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, இருள் இருந்தவர்கள் பேர் ஒளியை கண்டார்களா. மரண இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அந்த மரண இருளிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளாம் அப்படி இருந்திருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னை எல்லா இருளிலும் இருந்து என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார். அதை ரொம்ப அற்புதமா ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, 9ஆம் அதிகாரத்துல கவனிச்சு நான் சொல்றாரு, இப்படி விடுதலை பண்ணுகிற அந்த கூட்டம் பெருகுமா? இருள் இருக்கிற கூட்டம் பெருகுன்னு சொல்லல, இந்த பேர் ஒளியை கண்ட கூட்டம் பெருகும் என்று சொல்லியிருக்கு. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நன்மையை ருசிக்கிற கூட்டம் பெருகிட்டே இருக்கும். எத்தனை பேர் அப்படி இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நன்மையை ருசிக்கிறவர்களாய்? அதுதான் ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார். அவருடைய பிறப்பை நான் கொண்டாடுறேன். காரணம், அவர் தான் மனுஷனுக்கு தேவையான ஒரு ரட்சகர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் தான் மனு குலத்துக்கு தேவையான ரட்சகர். அந்த ரட்சகரை சொல்லி கொண்டாடி நாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. சத்தமா ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே,
பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே, விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே, விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. சொல்லுங்கள், ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர், ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. நீரென்றும் வாழ்க, நீரென்றும் வாழ்க, நீரென்றும் வாழ்க, நீரென்றும் வாழ்கவே, 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 நீரென்றும் வாழ்க, நீரென்றும் வாழ்க, நீரென்றும் வாழ்கவே. கரம் தட்டி கர்த்தருக்கு வாழ்க என்று அவரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. வாழ்த்தப்படுகிற போற்றப்படுகிற ஒரே நாமம் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்னும் இரட்சகருக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் வாழ்த்துதல். எத்தனை பேர் அவரை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தை வாழ்த்த, அவருடைய நாமம் நம்மளை ரட்சித்து எவ்வளவு வல்லமையான காரியங்களை இயேசு என்னும் இந்த இரட்சகர் ஒன்றை காட்டுறார். அவரால் நமக்கு செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. அவருக்கு செய்ய முடியாத, அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? வானத்தையும் பூமியும் படைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர். இந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ள உண்டாகுது. என்னன்னா, ஆண்டவரே, கூடாதென்று உம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய உம்மால கூடும். எத்தனை பேர் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மால கூடாதென்று ஒன்றுமே இல்லை, சகலமும் உம்மால கூடும். எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உம்மால கூடும், என்னை பலப்படுத்த உம்மால கூடும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனே நான் இந்த காலையில் உயர்த்துகிறேன். எத்தனை பேருடைய உள்ளம் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறேன்? எல்லா உள்ளங்களும் எங்களோடு சேர்ந்து சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறேன். கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை.
என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கரம் உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உங்களால கூடாதது ஒன்றுமில்லை. எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்மால முடியாத ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால கூடும். Everything is possible with Jesus. கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசா, இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசா, இன்று என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதான் நாங்க நம்புறோம். நாங்க நம்புறதை தான் பாடுறோம். அந்த வார்த்தை எங்க உள்ளத்துக்குள்ள ஆழமா இருக்கு. எத்தனையோ நடக்காது ஆகாது என்று சொல்லப்பட்ட நிலைகள் சூழ்நிலைகளில் எங்கள் நடுவே இறங்கி வந்து
எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் முடியாதென்று ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ள கர்த்தர் நீர் எங்க கூட இருந்திருக்கிறீரே. எண்ணி பார்க்கிறோம், யோசிக்கிறோம். எங்க பலவீனத்தெல்லாம் மாத்தி இருக்கிறீரே, எங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து இருக்கிறீரே. ஒரு இடத்திலும் எங்களை கைவிடாம எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி நடத்தி வருகிற எங்கள் சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே எல்லாம் கூடும். ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை அப்படி பார்க்க உதவி செய்யும். உம்மால் எல்லாம் கூடும். இந்த பார்வை, இந்த விசுவாசம், இந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள தொடர்ந்து உண்டாகட்டும். நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்யும். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்யும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்பிக்கை ஊற்றுகிற, எல்லா நன்மைகளையும் பிறப்பிக்க வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில் எங்களுக்கு நேராய் வரட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றட்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீர் வைத்திருக்கிற அற்புதமான நம்பிக்கையும் முன்னேற்றத்தையும் கண்டு விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் அதை கை கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய வார்த்தையை நீர் இந்த நேரத்தில் ஆண்டவரை தொனிக்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.